செட்டி செட்டி 1க்கு 2 அப்போ 10க்கு 20 எடு பணத்தை அப்படியே வைக்கிறேன் சுத்து அப்புறம் வைக்கிறேன் சுத்து நான் தான் அந்த கிளப்புக்கு முதலாளி. தெரியுது சுத்த. நீங்க இதோட ஆட்டத்தை நிறுத்தீங்க. கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், தயவு செய்து போயிடுங்க. ஏன் குறி தவறி அடிச்சா கொடுப்பியா? எத்தனை பேர் தோத்து போய் நிக்கிறாங்க. ஏன் ஒருத்தங்கிட்ட மட்டும் தானே கெஞ்சற? இது சூது. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சுத்த. நீங்க ஒருத்தரே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? அப்படித்தான். நீ சுத்த போற இல்லையா? என்கிட்ட பணம் இல்லைங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. என்ன பணம் இல்லையா? எங்க பெட்டியை பார்த்து ஒட்டி போறாதீங்க. இறப்பா அவர் கெஞ்சுறாரு, நீ மிஞ்சுறிய. யாரா நீ? உங்க அப்ப. நான் யார் தெரியுமா? சுப்ப. சேர வேண்டிய பணத்தை எடுக்க. இந்த பக்கையிலுமே தலை கட்டக்கூடாது. சுந்தரா, நல்ல சமயத்துல வந்த. நன்றிப்பா. நன்றியா? அந்த வார்த்தையை வயிற்றுப்பிடுமா? நான் யாரு? சுந்தரம், அடியாள். கொடுக்க வேண்டிய ஆளுக்கு உத கொடுப்பேன், வாங்க வேண்டிய இடத்துல துட்டு வாங்குவேன். எடுமாமுல. ஆமா ஆமா, மறந்துட்டேன். என்னமோ புதுசா கொடுக்கற மாதிரி 50 ரூபாய் கொடுக்குறீங்க. என் ரேட் உனக்கு தெரியாது? அடிச்சா 100, ரத்தம் வந்தா 200, கைய ஒடிச்சா 300, காலை ஒடிச்சா 400, இடுப்ப ஒடிச்சா 1000. ரேட் ஏறிக்கிட்டே போகுதுல்ல. ஏடி 200. இந்தடா புஸ்தகம் வாங்க பணம் கேட்டே 5 ரூபாய். பள்ளிக்கூடத்துக்கு ஓடு. என்னப்பா நீ அடிச்சா காசு கொடுக்குறாங்க? மகனே, அது தொழில் ரகசியம்டா, கண்டுக்காத, ஓடு. சுந்தரா, நீ விட்டு வரலன்னா கிளப் அந்த பயகைக்கே போயிருக்கும். பேசிக்கிட்டு சீட்டை கலைச்சு போடு. ரொம்ப நன்றிடா. நன்றியா? எதுக்குடா அது? எர்ரா காசை எதுக்கு? உழைச்சது கூலி எவ்வளவு? அடிச்சா 5 காசு, உழைச்சா 10 காசு, குத்துரா 20 காசு, கீழே தள்ளி விட்டா 30 காசு, மேல ஏறி உட்கார்ந்தா 50. இப்படி போக போக ரேட் ஏறிக்கிட்டே போகும். எப்பறம் நம்ம தொழிலு? ரொம்ப நல்லா இருக்குடா. எர்ரா காசை இந்தாடா. வேணுங்கிறப்ப என்ன கூப்பிடு, சும்மா பூந்து விளையாடுற. என்னது சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்க? பள்ளிக்கூடத்துக்கு போன? இல்ல. வேற எங்கடா போன? சொல்லுடா. கேட்டுக்கிட்டு இருக்க, பேசாம நிக்கிறியா? எங்கடா போன? சொல்லு. ஏன் பிள்ளை போட்டு அடிக்கிற? பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எங்கேயும் போய் சுத்திட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து நிக்கிறான். ஏண்டா புஸ்தகம் வாங்கணும் துட்டு கேட்ட, நானும் உன்னை கிளப்புக்கு கூட்டிட்டு போய் பணம் கொடுத்தேன்ல, அப்புறம் எங்கடா போனேன்? நான் பள்ளிக்கூடத்தாம போனேன். வழியில 2 பசங்க சண்டை போட்டுட்டாங்க. அதுல ஒருத்தன் என்ன காப்பாத்துனா, நான் மத்தவன அடிச்சேன். அவன் ஓடிட்டான். நீ கிளப்ல அடிச்சு காசு வாங்கினியே, அதே மாதிரி நான் காப்பாத்துறவங்கிட்ட கமிஷன் வாங்கினேன். நீ கொடுத்த 5 ரூபாய், நான் வாங்குற 10 பைசா. சபாஷ் மகனே, சபாஷ். டேய், நீ சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிற இந்த 10 காசுக்கு நான் வாங்க போற சிகரெட் இருக்கு பாரு, அதுக்கு ஒரு அலாதி ருசியா இருக்கும்டா. பாத்தியாடி, அப்பனுக்கு பிள்ளை இப்பவே சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கான். வாய முடுங்க. போடா உள்ள. பாருப்பா. போடா உள்ள, போடா உள்ள. போடா. அப்பா. போடா. அம்மா. என்னடி இதெல்லாம்? வாங்க அப்படி. இத பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய சூதாட எடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்காதீங்க. ஏன்னா பெரியவங்க செய்யற கெட்ட காரியங்களை சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதேதான் செய்ய ஆசைப்படுவாங்க. கெட்ட காரியங்க போதை பொருள் மாதிரி, அதுதான் இளம் மனசுகளை அதிகமா கவரும். அதுக்கு இப்பவே நாம இடம் கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம பிள்ளை உருப்பிடுவானா? அடியே, உருப்படுறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ வழிங்க இருக்குது. அதெல்லாம் அவன் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானே.
அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. இப்படி கண்டவனை எல்லாம் அடிச்சு பொழப்பு நடத்துறதை விட்டுட்டு தச்சு வேலை செய்யுங்க, கொத்து வேலை செய்யுங்க, சார்ந்த சட்டையை தூக்குங்க. அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போங்க. நீங்க பாடுபட்டு வேர்வை சிந்தறத அவன் பாக்கட்டும். உங்க உழைப்பினுடைய அருமை அவனுக்கு புரியட்டும். ஆஹா, அப்பா மாதிரி நாம கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு அவன் நினைக்கட்டும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஏண்டி நீ சொல்றத பார்த்தா நான் என்ன முடிச்ச வைக்கிறேன்னா முள்ள மாதிரித்தனம் பண்றேன்னா கள்ளக்கடத்தல் பண்றேன்னா? அதெல்லாம் சோம்பேறி பசங்க சோனா பசங்க செய்யற வேலை இல்ல. என் உடம்புல பலம் இருக்கு, கையில பலம் இருக்கு. அடிக்கிறேன், புடிக்கிறேன், ஆப்தனை சாப்பிடுறேன். அதான் என் தொழில். ஆன உறுதி. அப்படின்னா இந்த அழகான தொழில் உங்களோட இருக்கட்டும். நம்ம பிள்ளையாவது 4 எழுத்து படிக்கட்டும். என்னடி விஷயம் தெரியாம பேசிட்டு கிளப் வச்சு நடத்துறானே, அவன் படிச்சவன் தான். இன்னைக்கு ஒரு ஆபத்துல படிப்பு அவனை காப்பாத்துல. ஐயாவோட பலம் தாண்டி அவனை காப்பாத்துச்சு. படிச்சா மட்டும் போதாது, பலமும் வேணும். வாகனவி என்ன அது மருந்து கைமா? யாருக்கு? உன் பஞ்சாதிக்குதான். முழாம இருக்கால 2 நாளைக்கு முன்ன தர்மாசுரி கூட்டி கொண்டு காமிச்சேன். 1 வாரத்துக்கு மருந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதைத்தான் நானும் வாங்கிட்டு வரேன். ஆஹா, நீதான் வீட்லயே தங்க மாட்டேடா. திடீர்னு ஒண்ணுன்னு உன்னை எங்கடா போய் தேடுறது? அட போகலவி நீ ஒண்ணு. ஒவ்வொருத்தி ரயில்லையும் பஸ்லயும் பிள்ளை பக்கல அந்த மாதிரி நேரம் வந்தா தன்னால பிறந்துட்டு போகுது. அதான் நீ இருக்கிற, அப்புறம் நான் எதுக்கு? பாத்தீங்களா பாட்டி, எத்தனையோ வருஷமா பாத்துட்டு தானே இருக்கேன். சுந்தரம் அப்படியே தான் இருக்கான். இந்த நான் வரம் பண்ணுமா? பசிக்குது, வயிற்றுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? எல்லாம் இருக்கு, வாங்க. அப்பா, அதுதான் அந்த முத்து பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. வந்தது இங்க வர சொல்லி இருக்கான், வருவான். ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு அவன் அடிச்சான்னு இங்க வந்து சொல்றீங்களே, அவனை பிடிச்சு 2 தப்பு தப்பி விடாம. அவன் நான் தப்பிடுவாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன தப்ப விட மாட்டானே. ஏன் அப்படி? அவங்க ஒரு அடியாளுங்க. காசுக்காக கண்ணவன் அடிக்கிற அயோக்கிய ரேஸ்கல் சார். இந்த பக்கம் உன்னை இந்த பள்ளிக்கூடத்துல வச்சிருந்தா மித்த பிள்ளைகளும் கெட்டு போயிடுவானுங்க. உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். போ, உங்க அப்பா வர சொல்லு. எங்க அப்பா வர மாட்டாரு. இனிமே நானும் வர மாட்டேன். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. வாடா, பள்ளிக்கூடம் போல. போப்பா, அந்த குண்டனுடைய அப்ப உன்னை அயோக்கிய ரஸ்கல் சொன்னான். சும்மா வரத நீ. விடுவனா? 5-2 கொடுத்தேன். வெரி குட். அதுக்காக வாத்தியார் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாருப்பா. போன போட்டு போடா. என்ன திட்டுனதை கேட்டுட்டு இருந்த வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு நீ போக வேண்டாம். சரி சரி, வீட்டுக்கு போ. அம்மா அடிக்குமே. ஆமா, நீ ஒண்ணு செய். எங்கேயாவது விளையாடிட்டு பள்ளிக்கூடம் விடுற நேரத்துக்கு வீட்டுக்கு போ. அம்மா கேட்டா சத்தியமா பள்ளிக்கூடத்துக்கு தான் போறேன்னு சொல்லிடு. சத்தியம்னா என்னப்பா? ஒரு மண்ணா கிட்டே விடடா. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியமா பொய் சொல்லி தப்பிச்சுக்கிற தந்திரத்துக்கு பேர் தான் சத்தியம். உங்க அம்மா சத்தியத்தை நம்புறவன். அவளை அதை வச்சுதான் அடிக்கணும். ஓடு ஓடு. வாங்கிட்டீங்க, காசு கொடுப்பா. ஏறா என்ன? ஆ